இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா திரு ராஜரத்னம் ஐஏஎஸ் அவர்களே, அன்பிற்கினிய நண்பர் ரொட்டேரியன் ஒளிவண்ணன் அவர்களே, மாற்றுத்திறனாளிகளின் தாயகத்தின் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா செல்லமுத்து அவர்களே, வருங்காலத்தை வழி நடத்தவிருக்கும் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இயற்கையோடு இயற்கையாக கலந்துவிட்ட எங்களது தந்தை ஞானசுந்தரம் ஐயாவின் நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை எங்களது குழுமத்தின் நிறுவனர் தினமாக ஃபவுண்டர்ஸ் டேயாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. எங்களது தந்தை ஞானசுந்தரம் ஐயா வழியில் அவர்கள் நினைவாக ஆண்டுதோறும் கைவிடப்பட்ட மற்றும் கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும், அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும், மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும், குடும்பத்தில் முதலாம் பட்டதாரி குழந்தைகளுக்கும், நல்ல மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் எங்களது வாக்ஸ் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலமாக கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சுமார் 1000 பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட உள்ளது. அதன் முதல் பகுதியாக இன்று 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த தகுதியான பயனாளிகளை கண்டறிவதில் பெரும் துணையாக இருந்த மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் அறக்கட்டளையின் நிறுவனர் செல்லமுத்து அவர்களுக்கும், ஊடக நண்பர்களின் குழந்தைகளை கண்டறிந்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பெருந்துணையாக, எங்களுக்கு பெருந்துணையாக இருந்த மோகன் மற்றும் அவர்களின் நண்பர்களுக்கும், அகமுடையார் சமுதாயம் சார்ந்த தகுதி வாய்ந்த மாணவ மாணவிகளுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அவர்களை தேர்வு செய்து தந்த சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும், எங்களது வாக்ஸ் குழுமத்தில் பணிபுரியும் சகோதர சகோதரிகள், அவரவர் வாழும் பகுதியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு நான் முதலே கூறியவாறு இந்த அடிப்படையில் கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கும் அவர்களை கண்டறிந்து அவர்களை இந்த வேளையிலே அவர்களுக்கு இந்த கல்வி உதவி வழங்க ஏதுவாக இருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்ற செல்வி பிரியதர்ஷினி அவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலே முதல் மாணவியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரது தாயார் தனி ஒருவராக அவரை அரும்பாடுபட்டு படிக்க வைத்திருக்கிறார். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அந்த பொண்ணை சிஏ படிக்கணும்னு விரும்புது. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட போது சொன்னாங்க, அதனால சிஏ படிக்கிற வரைக்கும் ஆகக்கூடிய செலவுகளை எங்களது அறக்கட்டளையை ஏற்றுக்கொள்ளும். நன்றி. உட்காருங்க. அதே போல இந்த ஆண்டு எங்களது அறக்கட்டளையின் மூலமாக கல்வி உதவி பெறும் மற்ற மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்லாமல் அவர்கள் விளையாட்டிலும் சிறந்து விளங்குகிறார்கள். அதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடகள விளையாட்டு போட்டியில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற செல்வன் பிரசன்ன கிருஷ்ணா அவர்களுக்கும் சிறப்பு பரிசு மற்றும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் தம்பி. உங்களது சகோதரர், உடன் பிறந்த சகோதரர் செல்வன் முரளி கிருஷ்ணா, அண்ணன் 400 மீட்டர் ஓடுனா தம்பி 200 மீட்டர்ல ஃபர்ஸ்ட் செங்கல்பட்டு மாவட்டத்தில். அதனால அவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். அவர்களுக்கும் சிறப்பு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை இன்று வழங்கப்பட உள்ளது. அவர்கள் தம்பி. மற்றும் வாக்ஸ் குழுமத்தின்
கணக்காளராக உள்ள எங்களது குடும்பத்தின் ஒரு அங்கமான சக்திவேல் அவர்களின் மகன் செல்வன் தீபன் தூண்டு பையனா இருக்க, நானே தான் முதல்ல பார்க்குறேன். அவர் கேரம்ல நேஷனல் லெவலில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அவருக்கும் சிறப்பு பரிசும் பாராட்டுகளும் வழங்கப்படுகிறது. அவரது தந்தைக்கும் எனது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தமிழக அரசு கைவிடப்பட்ட மற்றும் கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் தாய் தந்தையற்ற மாணவ மாணவிகளுக்கும் கல்வி மேம்பட, கல்வியை தொடர்ந்து பயில தஞ்சாவூர் ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் IAS அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை ஏற்படுத்தி அதில் சுமார் 500க்கு மேற்பட்ட பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார்கள். இது நமது அறக்கட்டளையின் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதால் நாங்கள் அதை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களிலும் இதுபோல ஒரு மாணவ மாணவிகளுக்கு தடையில்லா கல்வி வழங்கிட அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதற்கு முக்கியமாக எங்களது அறக்கட்டளை மொத்தமாக 500க்கும் மேற்பட்ட பயனாளிகளை கண்டறியப்பட்டது. எங்களிடம் ஏற்கனவே கல்வி உதவி வாங்கியவர்கள், இப்பொழுது வாங்குபவர்கள், அதில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். இந்த தருணத்தில் இதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எதுக்கு மகிழ்ச்சி அப்படின்னா, எங்க அறக்கட்டளையில் மட்டும் இல்லாமல் அரசிடம் இருந்தும் உங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஏதுவாக இருக்கும். இது ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்கும் உங்களுக்கு எல்லாம். ஏற்கனவே இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் அரசுக்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்ல ஒரு ஏதுவாக இருக்கும். இது அரசு உங்களிடம் அணுகும் போது தயவு செய்து கைப்பற்றி அதை உபயோகித்துக் கொள்ளுங்கள். இந்த பயனாளிகள் பட்டியலில் உள்ளவர்கள் நமது அறக்கட்டளையில் ஒத்தாற்போல் சிந்தனை உடைய மற்ற தொண்டு அறக்கட்டளைகளிலும் இருந்தும் அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதை பின்னர் உங்களுக்கு குறுஞ்செய்திகளாக அறிவிக்க உள்ளோம். அதையும் நீங்கள் பயன்படுத்தி மேலும் உங்களுக்கு தேவையான கல்வி உதவியை பெற்றுக்கொள்ளலாம். பல நல்ல உள்ளம் கொண்ட கல்வியாளர்கள் மூலியமாக சிறந்த மதிப்பெண் பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட 50க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச பட்டப்படிப்பு அளிக்க அடுத்த ஆண்டு முதல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தேர்வு முடிந்த பின் மே மாத இறுதிக்குள் தங்களது விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து எங்களது அலுவலகத்தில் அளிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கான பேராமீட்டர்ஸ், அதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு பின்னால் அறிவிக்கப்படும். அடுத்த வருடம் பள்ளி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஏப்ரல் மாத இறுதிக்குள் அவரவர் தகவல் பூர்த்தி செய்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து எங்களது அறக்கட்டளையில் சமர்ப்பிக்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சமயத்தில் இங்கே மேடையிலே ஒரு 150 பேருக்கு மட்டும்தான் கல்வி உதவி வழங்க முடியும். ஏன்னா நேரம் பற்றாக்குறை காரணமாக மீதி இருக்கிற 450 பயனாளிகளுக்கு நீங்கள் அமர்ந்திருக்கும் அந்த இடங்களிலேயே உங்களுக்கு காசோலை வழங்கப்படும். அமைதியாக இருந்து காசோலையை பெற்று உணவு அருந்தி வீடு திரும்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்வில் வெற்றி பெற எங்களது தந்தையார் எப்பொழுதும் கூறும் தாரக மந்திரம், அடிக்கடி கூறும் கருத்து ஏற்கனவே இவங்க சொல்லியிருக்காங்க. வாழ்வில் வெற்றி பெற ஒரே வழி, எளிய வழி, சிறந்த வழி, உழைப்பு 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 என்று கூறி மாணவ செல்வமாக நீங்கள் கடினமாக உழைத்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். தெய்வத்தால் ஆகாதெனினும்
முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவன் வாக்கின்படி முயன்றால் முடியாதது என்பது ஏதுமில்லை என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். இந்த பொழுதினை எனக்கு அளித்த ஈசனை வழிபட்டு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த எனது ஆசானாகிய என் தந்தையை போற்றி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய ஞானசுந்தரம் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் திரு ராவணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் திரு ஞானசுந்தரம் அவர்கள் எங்களது பகுதியை சார்ந்தவர். எனது கிராமமும் தலைக்காடு கிராமமும் ஒரு 10 அல்லது 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். திரு ஞானசுந்தரம் அவர்கள் எந்த அளவிற்கு வறுமையில் வாடி தனது வாழ்க்கையை படிப்பின் மூலம் உயர்த்தி கொண்டார் என்பது இங்கே நன்றாக எடுத்து கூறினார்கள். அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து இந்த கல்வி பணி ஆற்றுகின்ற வாக்ஸ் ஃபவுண்டேஷன் தலைவர் திரு ராவணன் அவர்களுக்கும் அவர்களது துணைவியார் கவிதா அவர்களுக்கும் ராவணன் அவருடைய மகன் இந்திரஜித் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு குறிக்கோளுடன் பணியாற்றினால்தான் இந்த பணி தொடர்ந்து செய்யப்படும். திரு ஞானசுந்தரம் அவர்கள் அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொண்டே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தார். அப்போது எனக்கு தெரியும். நான் அப்போ பல்வேறு துறைகளிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். அவர் நெடுஞ்சாலை துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தார். பல நேரங்களில் நான் சந்தித்து வருவது உண்டு. அவர் சிறிது சிறிதாக வாழ்க்கையில் முன்னேற தனது தொழிலை விரிவடைய செய்தார். ஒரு தடவை நான் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்திற்காக பயிற்சிக்காக சென்றேன். இங்கிலாந்துக்கு போயிட்டு இங்கிலாந்தில் ஒரு 6 மாதம் பயிற்சி பெற்று திரும்பி வரும் பொழுது என்னை பார்த்தார். பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி லண்டன்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி அப்படிலாம் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு தலைக்காடு இல்லத்துக்கு அழைச்சிட்டு வந்தார். மடிப்பாக்கத்தில் இருக்கு அவருடைய வீடு. அங்கே வந்தோம். வந்த பிறகு நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில், அதாவது இப்போ இந்த பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது, இங்கேருந்து அருகாமையில் இருக்குது. அந்த பகுதியில் நான் மனை பிரிவுகள் ஏற்படுத்தியிருக்கேன். அதில் நீங்கள் ஒரு கிரவுண்டு வாங்கிக்கிங்க, ஒரு மனை வாங்கிக்கிங்க என்று நாங்கள் அழைத்து கொண்டு வந்தார். அப்பொழுது இந்த 200 அடி ரோடெல்லாம் கிடையாது. இந்த 200 அடி ரோடு இல்லாததுனால மடிப்பாக்கத்தில் ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு அங்கேருந்து வயல் வழியாக வரப்பு வழியாக நடந்து வந்தோம். நடந்து இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் ஒரு கிரவுண்டு வாங்கிக்காங்க. நானும் என்னுடைய துணைவியாரும் வந்தோம். பார்த்தா எங்கே பார்த்தாலும் வயலாக இருந்தது. இதில் கிரவுண்டு வாங்கி என்ன செய்கிறது, எப்படி வீடு கட்டுறது, தண்ணி நிற்கிறமாச்சே அப்படின்னு நினைத்து கொண்டு ஆனால் நான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. என் கூட ஒரு அலுவலர் வந்தார். அவரை கேட்டேன், என்னங்க இங்கே வாங்கலாமான்னு. சார், இதெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நம்ம சொந்தக்காரராக இருக்கலாம், ஆனால் 200 அடி ரோடு வருது, 100 அடி ரோடு வருதுலாம் சும்மா சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்றும் வராது சார். எதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சேமித்த தொகையை அதில் போய் வீணடிக்கிறீங்க அப்படின்னு அவர் ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. ஸோ ஞானசுந்தரம் சொல்கிறத கேட்காம நான் அவர் சொல்கிறத கேட்டேன். இன்றைக்கு நமக்கு இங்கே நிலம் வாங்கினவர்கள்லாம் கோடீஸ்வரர் ஆகிவிட்டார்கள், லட்சாதிபதி ஆகிவிட்டார்கள். நாம் அதே நிலையில் தான் இருக்கிறோம். அதனால் ஞானசுந்தரம் ஒரு தீர்க்கதரிசிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த அளவிற்கு அவர் தீர்க்கதரிசி மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். இதை நான் பல நேரத்தில் நேரடியாக பார்த்துருக்கேன்.
அவர் ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் கொண்டவர், பெரியாரின் சீடராக இருந்தவர். சிறு வயதிலேயே அவர் வறுமைக்கு உட்பட்டு கல்வி கற்றதுனால இந்த கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு சிறு வயதிலேயே தொடங்கியிருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதன் காரணமாகத்தான் ஏழை மாணவர்களை கண்டறிந்து, இப்போ அவர் ராவணன் அவர் எடுத்து சொன்னார்கள், கைவிடப்பட்ட குழந்தைகள், கைம்பெண்கள், ஏழை எளியவர்கள், அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. நான் கூட சென்ற மாதம் வரை தமிழ்நாடு அறக்கட்டளை என்ற ஒரு நிறுவனத்தில் 13 ஆண்டுகள் தலைவராக இருந்தார். அந்த அறக்கட்டளை அமெரிக்காவில் இருக்கின்ற தமிழர்கள், இங்கே படித்தவர்கள் அமெரிக்காவில் இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார்கள். அது என்ன திட்டம்னா, அரசு பள்ளியில் போய் சரியாக படிக்காத மாணவர்களை கண்டறிந்து, அதாவது இப்போ நீங்கள் அரசு பள்ளிக்கு போனீங்கன்னா இங்கே நிறைய மாணவர்களுக்கு தெரியும், நல்ல மாணவர்களை அழைத்து நீங்கள் பரிசு கொடுக்குறீங்க. ஆனால் ஒரு 7வது 8வது படிக்கின்ற மாணவனை கூப்பிட்டு ஒரு தமிழ் புத்தகத்தையோ ஆங்கில பாடத்தையோ படி என்று சொன்னால் 4வது அல்லது 3வது வகுப்பில் இருக்கின்ற பாடத்தை கூட அவனால் படிக்க முடியாது. அவர் 7வது 8வது ஆட்டோமேட்டிக் பாஸ். அவர் பரீட்சை பாஸ் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் 7வது 8வது வகுப்பு படித்து கொண்டே இருப்பார். அந்த அளவிற்கு சில மாணவர்கள், பல மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். நன்றாக படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மேலும் ஊக்கம் கொடுத்து அவர்களை பயிற்றுவிப்பார்கள். ஆனால் இந்த நன்றாக படிக்காத மாணவர்களை விட்டு விடுவார்கள். அந்த மாணவர்களை கண்டறிந்து ஒரு வகுப்பில் எடுத்தால் குறைச்சலாக 10 அல்லது 15 மாணவர்கள் ஆல்பபெட்ஸ் கூட தெரியாமல் இருப்பாங்க. ஏபிசிடி சொல்ல தெரியாது, ஆனாவன்னா சொல்ல தெரியாது, சாதாரண ஒரு வார்த்தை கூட பொருள் தெரியாது. அந்த அளவுக்கு மோசமாக இருந்த மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, தனியாக ஆசிரியர்கள் நியமித்து, நாங்களே அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்து பயிற்சி கொடுத்து, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 100 ஸ்கூலில் இப்பொழுதைக்கு நடந்து கொண்டிருக்குது அந்த திட்டம். 150 ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கின்றார்கள். அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற பல மாணவர்கள் இன்றைக்கு +2 பாஸ் பண்ணி கல்லூரியிலும் படிக்கின்றார்கள். எனவே இந்த கல்விக்கு உதவி செய்கிறது மிக மிக எதிர்காலத்தில் செய்கின்ற, எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். அந்த வகையில் இங்கே உதவி செய்யப்படுகின்ற மாணவர்களை நான் பாராட்டுகின்றேன். அது மட்டும் இல்லாமல் நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து செய்கிறீங்களா? சிஎஸ்ஆர்னா ஒவ்வொரு கம்பெனியும் தனக்கு கிடைக்கின்ற லாபத்தில் 3% பொது காரியங்களுக்காக செலவிட வேண்டும். இதில் பல கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே ஒரு கல்லூரி ஆரம்பிப்பாங்க, அவங்களே ஒரு ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க, வெளியாருக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு சந்தேகம், வெளியில் கொடுத்தா அந்த தொகை சரியாக பயன்படாது என்று. அந்த சந்தேகத்தினால அவர்களே செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் திரு ராவணன் அவர்கள் அது மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்டில் இல்லாமல் இதற்கென்று தனி ஃபவுண்டேஷன் ஒன்றை அமைத்து அந்த ஃபவுண்டேஷனுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்து அதிலிருந்து வருகின்ற தொகையை இந்த மாணவர்கள் வழங்குகின்றார்கள். அதனால் திரு ராவணன் அவர்களை நான் மிகுந்த அன்போடு பாராட்டுகின்றேன். தொடர்ந்து இந்த பணி தொடர வேண்டும். இந்த மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையிலே இந்த பணி தொடர வேண்டும் என்று நான் என்னுடைய அவாவை வெளியிட்டு, இந்த மாணவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்கள் பரிசு பெற்று, உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான், நீங்கள் நல்ல முறையில் படித்து வாழ்க்கையில் முன்னேறி பிற்காலத்தில் வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் இது போன்ற உதவியை செய்ய வேண்டும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய உதவி. அந்த உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தினை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முகுலகும் உமக்கு அப்பாலே என்ற என் தாய் திரு தமிழனையை எங்கும் வணங்குவது போல் இங்கும் வணங்கி, மாலாட நூலாட மறையாட திரையாட மங்கை சிவகாமியாட நூலாட நரையாட நரை உரையாட நரைதந்த பிரம்மனாட ஈசனே என் நேசனே இணையில்லா தில்லைவாழ் நடராஜனே என்று எம்பெருமானை எப்பொழுதும் அழைப்பது போல் இப்பொழுதும் அருள் கூறி அழைத்து, இந்த மன்றத்தினுடைய, இந்த வாக்ஸ் ஃபவுண்டேஷனுடைய ஒரு மாபெரும் கல்வி கருணை தொகையினுடைய இந்த களத்தில் நின்று பேசுவதில் பெரும் மகிழ்ச்சியோடு வாக்ஸ் குழுமத்தினுடைய தலைவர், எங்கள் மாற்றுத்திறனாளி தாயகத்தினுடைய கௌரவ தலைவருமான, நான் எப்பொழுதும் சொல்கிற மனிதநேய பெரியார்
ஐயா ராவணன் ஐயா அவர்களே, வாஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனர், மேலாண் இயக்குனர், எப்பொழுதும் என்னை அழைக்கு நலம் விசாரிக்கிற பொழுது புன்னகையோடு விசாரிக்கின்ற அம்மையார் அவர்களே, இளவல் வாஸ் பவுண்டேஷனுடைய நிர்வாக இயக்குனர் பற்றுதலுக்குரிய ஐயா இந்திரஜித் ஐயா அவர்களே, மேலும் இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு ஐயா மரியாதை உயர்ந்த ராஜரத்னம் ஐயா அவர்களே, ஐயா பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய ஐயா ஒளிவண்ணன் அவர்களே, என் சமூகத்தினுடைய உடன்பிறப்புகளே, என் சமூக உடன்பிறப்புகள் பெற்றெடுத்த கல்விக்காக இன்றைக்கு உதவி பெற வந்திருக்கிற பிள்ளைகளே, ஒட்டுமொத்தத்தில் எல்லோரையும் வணங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிற நான், நேற்று ஐயா என்னிடத்திலே பண்பு கட்டளையிட்டிருக்கிறார், மிக விரைவாக முடிக்க சொல்லி அதை கருத்தில் கொண்டு ஒரு 3ஐ மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். இந்த சமூகத்தில் ஐயா அவர்கள் இன்றைக்கு சொன்னது போல CA முடித்திருக்கிற அல்லது கல்வி பட்டம் தொடர்வதற்கான அந்த கல்வித்தொகையை பெறுவதில் எங்கள் சமூகத்திற்கென்று ஒரு இயக்கம் இருக்கிறது. அதை ஐயா வாய்ப்பு இருக்கிற பொழுது செய்யும்படியாய் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன். எங்கள் சமூகத்தில் இருந்து எங்கள் சமூகத்தார் பிள்ளைகள் இதுவரைக்கும் IPS IAS ஆகுவதற்கான சாத்தியக்கூறற்ற நிலைப்பாட்டில் இருக்கிறோம். காரணம் படிக்க வைக்க முடியாத சூழல் தான் என்பதுதானே தவிர கல்வி பயிலக்கூடிய திறமை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் எங்கள் சமூகத்தார் ஒரு IAS IPS அணுகிற பொழுது எங்கள் சமூகத்தாருடைய பிள்ளைகளாக அவர்கள் இருக்கின்ற பட்சத்தில் எங்கள் தேவைகளை தாண்டி எங்களுடைய அணுகுமுறைகளை நிவர்த்தி செய்து தரக்கூடிய வாய்ப்பினை நீண்ட காலமாக நாங்கள் இயக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் வாய்ப்பு இருக்கிற பொழுது பார்வையற்றவருடைய பிள்ளைகளை, திறன் வாய்ந்தவர்களை, ஓரிரு நபர்களை IPS இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணியில் படிக்க வைப்பதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது நான் எப்பொழுதும் எந்த கோரிக்கையும் கட்டாயமாக நிர்பந்தமாக எப்பொழுதும் எங்கும் செய்வதில்லை. ஐயா அவர்களுக்கு தெரியும், ஐயாவிடத்திலும் அப்படி கூறவில்லை. வாய்ப்பு இருக்கிற பொழுது ஒரு பார்வையற்றவருடைய பிள்ளையை இந்திய காவல் பணி, இந்திய ஆட்சி பணியிலே எங்கள் பிள்ளைகளும் பெரும்பணியாற்றி எங்களை போன்றோருக்கு தயவு மனம் காட்டுகிற வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டுமா இந்த இடத்தில் நான் விண்ணப்பம் வைத்து, அடுத்தபடியாக ஐயா அவர்கள் நம்முடைய மாற்றுத்திறனாளியின் தாயகத்திற்கு சென்ற ஆண்டினுடைய விழாவிலே அறிவித்திருந்தார்கள். அதன்படி அந்த தொழிலகம் அமைப்பதற்கு ஸ்ரீபெரும்புதூர் தரைசாபுரத்திலே தந்திருக்கிற இடத்தினை எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய தொழில் கூடமாக மாபெரும் சிறப்போடு எங்கள் நண்பர்களை வைத்து இதுவரைக்கும் தமிழக அரசு அறிவித்திடாத ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பினை தந்திருக்கிறீர்கள். அந்த வாய்ப்பினை முழுமையாக பயன்படுத்தி தமிழகத்தில் இதுவரைக்கும் இல்லாத வரலாற்றில் இடம்பெறக்கூடிய உண்மையில் பார்வையற்றவர்கள் உழைக்கின்றார்கள் என்ற அடையாளத்தை உச்சப்படுத்துகிற வகையில் அந்த தொழில்கூடத்தை சிறப்பென மாற்றுத்திறனாளி தாயகத்தினுடைய தலைவர் நிறுவனம் என்கிற அடிப்படையில் உச்சம் பெறுகிற வகையில் சிறப்போடு அதை நிறைவேற்றுவேன். அந்த உத்தரவாதத்தை உங்கள் முன்னால் அளிப்பதோடு அதற்கான செயல்பாட்டை துவக்குவதற்கு ஐயாவுடைய ஆசை வேண்டி நிற்கிறவனாய் இந்த களத்தில் நிற்கிறேன் என்பதை சொல்லி அதாவது ஐயா ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் ஆன்மா இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறவன் எப்பொழுதுமே நான். காரணம், ஒரு 3 மூத்தவர்களை வறுமையின் காரணமாக காவு கொடுத்து விட்டு அதற்கு பிறகு 6ஆம் வகுப்பு படிக்கின்ற தடையையும் உடைத்தெறிந்து இன்றைக்கு எண்ணற்ற 6ஆம் வகுப்பில் தடைபெற முடியாத அளவிற்கான 18,000ற்கு மேற்பட்டவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெற்று கல்வியிலே தொடர்கின்ற வாய்ப்பினை பெற்று தந்திருக்கிற அவருடைய தூய உழைப்பே என்கின்ற உன்னதம் இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த இடத்திலே களம் காண்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கருணை உதவி பெறுகிற அந்த வாய்ப்பினை அமைத்து தந்திருப்பதன் அடிப்படையில் எப்பொழுதுமே வாஸ் பவுண்டேஷன் எங்களுடைய பார்வையற்றவர்களுடைய ஒவ்வொரு பணியாக்கத்திலும் ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான மேம்பாடுகளிலும் துணை நிற்கும் என்ற உறுதியை ஐயா அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அதன் வழியை நாங்களும் முறையாக பயன்படுத்தி முழுமையாக எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி உழைப்பை முன்னோக்கி ஆக்கமான செலுத்தி அறிவுபூர்வமாக ஆற்றல் பூர்வமாக எங்கள் வாழ்வாதாரம் மேம்படுகிற வகையில் பயன்படுத்திக் கொள்வோம் என்கிற உறுதியை சொல்லி ஐயா சொன்னது போல் நான் பேசுகிற பொழுது நேரத்தில் ஏதோ நிறைய எனக்கு வந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் ஐயா அவர்களுடைய பண்பு கட்டளையை ஏற்று இத்துடன் இந்த உரையை முடிக்க நான் கடமைப்பட்டவனாகவும் எங்களுடைய பார்வையற்றவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நீங்கள் வளர்ந்து கல்வியறிவு பெற்று வளர்ந்து உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்தார்கள் என்பதை சிந்தித்து
எங்களை போன்றவர்களை கைவிடாது முதிர்ந்த காலத்தில் காப்பாற்றும்படி உங்களிடத்தில் பிள்ளைகளிடத்தில் வேண்டுகோள் விடுத்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எந்த மேடையில் ஒழிக்கின்றதை இப்பொழுதும் ஒழித்து விடைபெறுகிறேன். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி காலையிற்படி கடுபகல்படி மாலை இரவு பொருள்படப்படி கற்கவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும். அப்படி கல்லாதவன் வாழ்வது எப்படி என்று வினா தொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறையாமலும் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா பொறியாளர் ஞானசுந்தரம் அவர்களுடைய மகன் அருமை சகோதரன் ராவணன் அவர்களே, அவர்கள் வாழ்வினையர் கவிதா அவர்களே, அவர்கள் மகன் இந்திரஜித் அவர்களே, இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற மேனாள் இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் தலைவர் திரு ராஜாராம் அவர்களே, எனக்கு முன்பாக ஒரு சீரிய உரை வழங்கிய தோழர் செல்லமுத்து அவர்களே, இங்கே பயனாளிகளாக மட்டுமல்ல நண்பர்களாக குடும்பங்களாக இத்தனை 100 பேர் திரண்டு வந்திருப்பதை பார்க்கும்போது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் முதலாக ஐயா அவர்களை சந்தித்த போது நான் 20-25 வயது தான் எனக்கு இருக்கும். என்னுடைய அப்பாவின் கழுகு நண்பர். என்னுடைய அப்பாவை பல நண்பர்களை பல காலகட்டத்தில் நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் என்னுடைய அப்பாவினுடைய நண்பர்களே நான் வித்தியாசமாக பார்த்தது ஐயா அவர்கள் தான். காரணம் அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு நட்பு. அதற்கு மிக முக்கிய காரணம் ஐயா பொறியாளர் ஞானசுந்தரம் அவர்கள் பழகுகின்ற அந்த தன்மை. அது என்னுடைய தந்தை போன்ற சம வயது ஒத்தவராக இருந்தாலும் சரி, அவரை விட வயதானவராக இருந்தாலும் சரி, இல்லை என்னை போன்ற அந்த காலகட்டத்திலே இளைஞராக இருந்தாலும் சரி, எந்த உலகத்திலுமே அன்பாகவும் மரியாதையாகவும் கொடுக்கக்கூடியவர். அவருடைய அந்த அன்பான வார்த்தைகள், அவர் நடந்து கொண்ட அந்த பழகிய விதங்கள் எல்லாம் கடந்த 1 மணி நேரமாக இங்கே நான் அசை போட்டுக் கொண்டிருந்தேன். வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம், தினமும் ஓடிக்கிட்டு இருக்கோம். காலையிலிருந்து இரவு வரை எதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் இது போன்ற நிகழ்வுகளுக்கு வரும்போதுதான் நாம் அசை போடுகின்ற போது எப்படி நம்முடைய வரலாற்றிலே எப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் நாம் சந்தித்திருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களெல்லாம் நம்மை ஊக்குவித்து இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்று நினைவாஞ்சு அதை செலுத்தக்கூடிய நிகழ்வாக நான் பார்த்தேன். ஐயா ராஜாராம் ஐஏஎஸ் அவர்கள் சொன்னது போல நான் கூட ராவணன் அவர்களுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்பு வேடிக்கையாக சொன்னேன். அப்பா எதையுமே ரொம்ப இயல்பாக சாதாரணமாக பேசுவார். என்னிடத்துல கூட சொன்னார், இந்த வயலில் காமிச்சு ஒரு கல்லை காண்பித்தார். நாங்கள் அப்போ புதிதாக மனம் புரிந்து நானும் என்னுடைய வாழ்வுடைய நல்லினியும் இங்கிருந்து வந்திருந்த போது சொன்னார், இங்கே தான் வரப்போகுது 200 அடி ரோடு அப்படின்னாரு. நாங்கள் சுற்றி பார்க்கவே எங்கேயுமே தெரியல. ஒரு மஞ்சள் கல் காமிச்சார். அதுக்கு ரொம்ப நேரம் கழிச்சா கண்டுபிடிச்சி இந்த இடத்துல தான் வரப்போகுது அப்படின்னாரு. அதுக்கு முன்னதெல்லாம் நிறைய வேடிக்கையான இந்த ரியல் எஸ்டேட்காரர்களை பற்றி செய்திகள்லாம் வரும். இங்கே தான் பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருப்பாங்க, ஏறி நிலைக்கு அந்த கல்லில் ஏர்போர்ட்டை தெரிவிப்பாங்க. அப்படி தான் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட அவர் மீது கொண்டிருந்த பற்று அன்பு எதுவாக இருந்தாலும் அங்கே சொல்லியாச்சு, அவ்வளோதான். வேறு அடுத்த வார்த்தையே இல்லை. அப்படித்தான் நாங்கள் இங்கே பக்கத்தில் நிலம் கொடுத்தாங்க. நான் எவ்வளோ அங்கிள்னு கேட்டபோது உங்களுக்கு என்ன இருக்க கொடுன்னு தான் சொன்னாங்க. என்கிட்ட இருந்தது மிக சிறிய தொகை தான். ஆனால் அவர் இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்றது போல எல்லோருக்கும் கொடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சி. பர்டன் ரசல் அவர்கள் சொல்வார், கான்குவெஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸ் என்கின்ற புத்தகத்தில் சொல்வார். மகிழ்ச்சி அப்படின்னா ஒரு குழந்தைகிட்ட கொண்டு போய் ஒரு சாக்லேட் பாக்கெட்டை கொடுத்தீங்கன்னா அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே தான் தான் சாப்பிடணும்னு மகிழ்ச்சியோடு சாப்பிடுவோம். முதல் சாக்லேட்டை சாப்பிடும்போது அந்த குழந்தைக்கு இருக்கிற மகிழ்ச்சி 2வது சாக்லேட் சாப்பிடும்போது கொஞ்சமாக குறையும். 3வது சாக்லேட் சாப்பிடும்போது இன்னும் குறையும், 4 குறையும், 5வது வந்து எனக்கு போதும்னு தூக்கி போடுறது சின்ன குழந்தை. அதே சாக்லேட்டை அந்த குழந்தை 10 குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது
ஒவ்வொருடைய மகிழ்ச்சியும் சேரும் போது அந்த கூட்டு மகிழ்ச்சி என்பது தனியாக தான் மட்டும் சுவைத்ததை விட பல மடங்கு அதிகமானது என்று பர்டன் ரசல் சொல்லுவார் கான்சியஸ் ஆஃப் ஹாப்பினஸ்லாம். அதே போலத்தான் ஐயா அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்வில் எத்தனையோ அப்பாவுடைய நண்பர்கள் மட்டுமல்ல பிறர்களையும் சந்தித்திருந்தாலும் கூட அவரை போன்ற அந்த தாராள குணத்தையும் ஈகை உள்ளத்தையும் நான் பார்த்ததே இல்லை. ஞானசுந்தரம் ஐயா அவருடைய மகன் அருமை சகோதரன் ராவணனும் நான் ஏறத்தாழ ஒரே வயது தான். ஆனால் முன்ன பின்ன நான் கொஞ்சம் கூடுதலாக வேண்டாம் இருக்கலாம், ஆனால் ஒத்த வயதினர். நான் இன்றைக்கு அவரை பார்க்கின்ற போது மீண்டும் ஐயா வந்தது போலத்தான் தெரிகிறது. அதே ஈகை நடுவதாக வாய்ப்பே இல்லை. 2 பேரும் வேற வேற பக்கம் ஓடிக்கொண்டிருந்தோம். அவர் இந்த பக்கம் இருந்தால் நான் இந்த பக்கம் போய் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு பார்க்கின்ற போது மகன் தந்தை காட்டும் உதவி அதை மிக சரியாக வள்ளுவன் வாக்கின்படி இன்றைக்கு செய்திருக்கிறார். என் தந்தை என்னோற்றான் கொள்ளணும் சொல் என்பது போல இன்றைக்கு தந்தையினுடைய எல்லா வகையிலும் பொருத்தமாக இன்றைக்கு அந்த ஈகை குணம் அதுதான் மிக முக்கியம். அதை இன்றைக்கு எத்தனை பெண்கள் எத்தனை அவருக்கு சொன்னது போல பட்டியலை படிக்கின்ற போது எப்படி தேடி யாருக்கெல்லாம் தேவையோ அதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து நல்வாய்ப்பு வாணியம்பாடி பகுதியில் ஒரு கல்லூரிக்கு பெண்கள் கல்லூரியினுடைய முதல் நாள் இந்த ஆண்டு தொடங்க முதல் ஆண்டு மாணவிகளுக்கு ஒரு 1200 பேரிடத்தில் பேசுகின்ற போது வாய்ப்பு கிடைத்தது. அப்போது என் பக்கத்தில் உட்கார்ந்தார். அது ஒரு ஜெயின் கல்லூரி. அவர் சொன்னார், இங்கே படிக்கின்ற மாணவிகள் முழுக்க பெண்கள் கல்லூரி, 75% பெண்கள் கிராமங்களிலிருந்து வந்து படிக்கிறவர்கள் என்று சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருப்பவர்களே பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு வருவதே பெரிய விஷயம். இன்றைக்கு அவர்கள் இங்கே மிக திறமையாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லும்போது இந்த மாநிலத்தில் மட்டும்தான் கல்வி என்பது எல்லா பக்கமும் செல்லுகின்றதா இருக்குது. ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் எல்லா கடைமடை பகுதிகளுக்கெல்லாம் காவிரி செல்வது போல கல்வி என்பது இன்றைக்கு பட்டி தொட்டிகளிலெல்லாம் பரவி கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த வகையிலே மிகப்பெரிய பணியினை அப்பா அன்றைக்கு இந்த நிலத்தை அவர்கள் இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொடுத்திருந்தார் என்று சொன்னால் அதைவிட ஒரு படி தாங்கி ஏனென்று சொன்னால் நான் வைத்திருக்கிற நிலம் எனக்கு அந்த வாழும் தலைமுறைக்கு பயன்படும். ஆனால் கல்வி என்பது அவர்களுக்கு மட்டுமல்ல பல தலைமுறைகளுக்கு ஒளியேற்றும் என்கின்ற வகையிலே மிக சீரிய பணி அவர் செய்கிறார். எல்லா பணிகளுக்கும் நிச்சயமாக உடன் இருக்க வேண்டியது வாழ்வினையர். அவர்கள் திருமணத்திற்கு கூட நான் சென்றிருந்தேன். அப்பொழுதுதான் பார்த்தேன், இப்பொழுதுதான் மீண்டும் சந்திக்கின்றேன். அவர்கள் அதே வழியிலே அதுதான் மிக முக்கியம். இதில் இணையர் என்று சொல்வதை 2 பேருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். சமூக அக்கறையும் சமூக பற்றும் மிக அவசியமான ஒன்று. அந்த வகையிலே அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். அதற்கு தக்கவாறு மகன் இந்திரஜித் அவர்களை பார்க்கும்போதும் பெருமையாக இருக்கிறது. குழந்தைகளை பார்த்தது இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம். ஐயா ஞானசுந்தரம் அவர்கள் சீரிய பகுத்தறிவாளர். தந்தை பெரியார் அவர்கள் வழியிலே நடைபெற்றவர். எங்களிடத்திலெல்லாம் பல்வேறு பகுத்தறிவு கொள்கைகளை எல்லாம் விதைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதருக்கு இன்றைக்கு நினைவு ஏந்தல் அதை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வாக்ஸ் நிறுவனம் மட்டுமல்லாமல் அவருடைய தாளாளர் அருமை சகோதரன் ராவணனுக்கும் மற்றவர்களுக்கும் வாழ்த்து கூறி உங்கள் அனைவருக்கும் நீங்கள் செய்வது அதுதான். இங்கே ஒரே ஒரு தீக்குச்சியில் தான் அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றினார்கள் கரித்தார்கள். பிறகு அந்த மெழுகுவர்த்தியை கொண்டு இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏற்றினோம். அதை கொண்டு அந்த விளக்கிலே இருக்கின்ற ஒளிகளை ஏற்றிக்கொண்டே இருந்தோம். அதை போலத்தான் இவர்கள் உங்களுக்கு ஒருவருக்கு அறிவொளி ஏற்றுவதாக நீங்கள் கருதி கொள்ளாமல் அந்த ஒளி மூலம் உங்களுடைய சுய சார்ந்த சமூகத்திலே நீங்கள் பல்வேறு மக்களுக்கு இந்த ஒளியேற்ற வேண்டும். அதுதான் எதிர்பார்க்கிறார்கள். நாளை திரும்ப இதே போன்ற வரிசையிலே நின்று ஐயா நீங்கள் பணம் கொடுத்தீங்க, நீங்கள் திருப்பி கொடுத்துருக்காங்க அவருக்கு கேட்கறதுக்காக இல்லை. அதை நாம் எப்படி அவர்கள் செய்யக்கூடிய கடமை. நாளை நாம் அதுபோல யாருக்காவது உதவ வேண்டும் என்று சொன்னால் நாமும் உதவ வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தை நீங்கள் கொள்ள வேண்டும். அதை தான் எங்களுக்கெல்லாம் ஞானசுந்தர ஐயா விதைத்தார்கள். அந்த வகையிலே உங்களையும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரசன்ன கிருஷ்ணா செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் அடுத்ததாக முரளி கிருஷ்ணா
செல்வன் முரளி கிருஷ்ணா அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றுள்ளார். அவருக்கு எங்களது பாராட்டுகளும் பரிசும் தற்போது வழங்கப்படுகிறது பாக்ஸ் குழுமத்தின் சார்பாக. 501 நிதிஷ் சன் ஆஃப் நாகம்மாள். 502 கார்த்திகா. 504 லிங்கேஸ்வரன் ஜி. 505 சத்யசீலன் ராமன். 507 பிருத்திவிராஜ். 508 யாழினி. 509 டி லாவண்யா. 509 லாவண்யா. அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களது குழுமத்தின் நிறுவன தினத்தை வாக்ஸ் விருச்சம் என்ற இந்த இடத்தில் இனிதே கொண்டாடி முடித்தோம். இன்று கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் இன்று 600க்கும் மேற்பட்டவருக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டது. அதில் தேர்வு செய்ய எங்களுக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்திலே நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னும் 600 பேருக்கு இந்த ஆண்டு இன்னொரு நிகழ்ச்சியில் வழங்க திட்டமிட்டுள்ளோம். அதைத் தொடர்ந்து அரசுக்கும் எங்களது அறக்கட்டளையில் இருந்து ஏற்கனவே பயனாளிகளை தேர்வு செய்தவாறு அரசுக்கு நாங்கள் இந்த பயனாளிகளின் தொகுப்பை அளிக்க உள்ளோம். அதன் மூலம் அரசாங்கத்திடமிருந்தும் அவர்களுக்கு மேலும் கல்வி உதவி கிடைத்திட இது வழி செய்யும். அதே போல 50க்கும் மேற்பட்ட எங்களது பயனாளிகள் ஏற்கனவே எங்களது அறக்கட்டளையின் மூலமாக பயன்பெற்ற குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்ற குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு பட்டங்கள், பொறியியல், பாலிடெக்னிக், லா மற்றும் இதர பட்டப்படிப்புகள் படிப்பதற்காக 50 பேருக்கு மேல் இலவசமாக படிப்பதற்கு ஏது செய்யப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் அதற்கான விண்ணப்பங்கள் எங்களது அலுவலகத்தில் அறக்கட்டளையில் பெறப்படும். அது தேர்வு செய்து அவர்களுக்கும் இலவசமாக பட்டப்படிப்பு வழங்கப்படும். இதை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களது தலைமுறை தாண்டியும் இது நடைபெறும் வேண்டும் என்னும் காரணத்துக்காக இதற்காக ஒரு தொகுப்பை ஏற்படுத்தி அதிலிருந்து வரும் வருமானத்தை வைத்து இதை நடத்த வேண்டும் என்று நாங்கள் அதற்கான வேலைகளும் நாங்கள் இப்ப ஏற்படுத்தியிருக்கோம். இன்னும் 2 வருஷத்துல அந்த வேலைகள் முடிந்துவிடும். முடிந்த பின்னர் இதற்கு தேவையான பொருளாதாரம் அந்த பகுதியிலிருந்து வரும். அதனால் மேலும் இதை சீரும் சிறப்புமாக ஆண்டுதோறும் நடத்திட வருங்காலத்தில் என்னை தொடர்ந்து இருக்கும் தலைமுறைக்கும் அது உதவியாக இருக்கும். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கிறேன். இது ஐயா இறந்து 18 வருஷம் ஆகுது. ஞானசுந்தரம் ஐயா நினைவாக தான் இந்த ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது 18வது ஆண்டு. 18 ஆண்டுகளாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னே எங்கள் ஐயா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா வந்து ஒரு 50-100 பேருக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இன்னும் பெருசாக்கணும் நினைப்புல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சு அது பெருகி இன்னைக்கு ஒரு 1000 பேர் 1200 பேருக்கு மேல ஆகிருச்சு. அதனால அவர்களுக்கு உரியவர்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். அதனால இது வந்து ரொம்ப ஏழ்மையா ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு ரொம்ப மாணவ மாணவிகளுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட பிரயத்தனம். இந்த வருஷம்
சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து கேட்குறீங்களா? சிறப்பு அழைப்பாளர்களாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து ராஜரத்னம் ஐயா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவர் வந்து எங்கள் ஐயா ஞானசுந்தரம் ஐயா அவர்களுக்கு நீண்ட நாள் நெருங்கிய பழக்கம் உண்டு அவருக்கு. அவர் வந்து முதலமைச்சர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு செயலாளராக இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகள் செயலாளராக இருந்தார். அவர் பல பதவிகளில் இருந்தபோதும் அவர் வந்து எங்கள் அப்பாவோட ரொம்ப இணக்கமாக இருந்தது காரணத்தினால அவரை இன்னைக்கு அழைச்சிருந்தோம். அவர் வந்து இன்னைக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இன்று நடத்தி கொடுத்தார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ரோட்டேரியன் ஒளிவண்ணன் அவர்கள், அவர் வந்து ரோட்டரிக்கு கவர்னராக இருந்திருக்காரு. அது இல்லாமல் எமரால்ட் பப்ளிஷர்ஸ்ன்ற ஒரு பதிப்பகம் வச்சு அதில் பல நூல்களை அவங்க பதிப்பிச்சு அவர்கள் டிஸ்ட்ரிபியூட் செஞ்சுட்டு இருக்காங்க. அவரும் வந்து இன்னைக்கு கலந்துக்கிட்டாரு. அதற்கும் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். அடுத்த கட்டமா என்ன மாதிரி பண்ணலாம்? இது வந்து நாங்கள் மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சிறிய தொகை மேலே எங்களால் கொடுக்க முடியல. 5000 10,000 அதற்கு மேலே எங்களால் கொடுக்க முடியல ஒரு குழந்தைக்கு. இது வந்து ஒரு குழந்தைக்கு இது போதுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா போதாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை இன்னும் மேலும் அவர்களுக்கு பல மடங்கு சேர்க்கை ஆகிற மாதிரி பொருளாதாரத்தில் அவங்களுக்கு இன்னும் சேர்க்கை ஏற்படுத்துகிற மாதிரி எங்களை ஒத்த மற்ற அறக்கட்டளைகளுக்கையும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஒன்றாக சேர்ந்து நடத்தினால், ஒன்றாக அவர்களுக்கு நம்ம நிதி வழங்கினால் அவர்களுக்கு ஒரு 20,000 குறைந்தது 20,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்க அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். அதற்காக ஒரு 3-4 எங்களை ஒத்த அறக்கட்டளைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் முடிவுக்கு வர்றதில்லை. அதனால ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள அதையும் நாங்கள் செய்யலாம்னு நினைக்கிறோம். அப்படி நடந்துருச்சுன்னா அப்படின்னா ஒரு மாணவருக்கு குறைந்தது 25,000 ரூபாயிலிருந்து அவங்களுக்கு கல்வி உதவி கிடைக்கும். அப்போ அது வந்து போதுமானதாக இருக்கும். இது வந்து பட்டப்படிப்புக்கு ஒரு விதமாகவும் பள்ளி படிப்புக்கு ஒரு விதமாகவும் பிரித்து அவங்களுக்கு கல்வி உதவி கிடைக்க எங்கள் அறக்கட்டளை பாடுபடும். சென்னை வரைக்கும் தான் நடத்துறீங்க? சென்னை வரைக்கும் இல்லை, சிட்டி மட்டும் கிடையாது. இப்போ சென்னை மட்டும் 600 தான் நம்ம இப்போ இன்னைக்கு பண்ணியிருக்கிறது. இதே போல மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை இதெல்லாம் சேர்த்து அங்கே ஒரு 600 குழந்தைகளுக்கு கொடுக்க இருக்கோம். தென் மாவட்டங்கள் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா கொங்கு மாவட்டத்தில் கொங்கு ஏரியாவில் அதிகமான படிப்பு உள்ள அதிகமான ஆட்கள் இருக்கிறதுனால அதிகமான ட்ராப் அவுட்ஸ் வந்து எங்களது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சவுத்து இருக்கிறதுனால இந்த மாவட்டங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி செய்யலான்னு இருக்கோம். மாணவர்களுக்கு வந்து சொல்ல விரும்புறது என்னன்னா, நல்லா படிங்க. எல்லாரும் நல்லா படிப்பாங்கன்றது நிச்சயம் கிடையாது. அதனால அவங்களுக்கு நல்லா படிக்கிறவங்க நல்லா படித்து மேலும் மேலும் வளர்ந்துருவாங்க. ஆவரேஜாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு வேண்டிய ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணுன்றது தான் எங்களோட ஆர்வம். அந்த ஸ்கில் செட் அப்படிங்கிறது எது வேணா இருக்கலாம். அது வந்து பிளம்பிங்காக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருக்கலாம், பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கலாம், டே டு டே ஒர்க் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அதுக்கான ஸ்கில் செட்ஸை அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை நிச்சயம். அது மட்டும் இல்லாமல் தனக்கு மட்டும் வேலை இல்லாமல் அவங்க இன்னொரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அவங்க வளர்ந்துருவாங்க. அதற்கு ஒரு எங்களை அறக்கட்டளை மூலயமாக ஒரு ட்ரைனிங் சென்டரும் ஒன்று ஆரம்பிக்கலான்றது ஃபியூச்சரில் எங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. அதை பண்ணும்போது ஜேசிபி ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து கார்பெண்டர்ஸ், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸு, அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு 3 6 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துலையோ அவங்க கிராமங்கள்லையோ இல்லை அவங்க இருக்கிற இடங்கள்லையோ அவங்க அதை வச்சு அவங்களால பிழைப்பு தெரிவிக்கிற ரொம்ப வசதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படிக்க முடியாத நல்லா படிக்கிற பிள்ளைங்க அடுத்த கட்டத்தில் படிக்க முடியாதுன்னு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது நீங்க அந்த மாதிரி மக்கள்லாம் உங்களை ரீச் பண்ண என்ன நம்பர் என்ன இருக்கா? இல்லை, அதுதான் நாங்கள் எங்களோட வெப்சைட் இருக்கு, ஃபவுண்டேஷனுக்கு வெப்சைட் இருக்கு, ஃபவுண்டேஷனுக்கு நம்பர் இருக்கு. நான் அந்த நம்பரை நான் தனியாக தர சொல்கிறேன். நீங்கள் உங்களோட இதுலேயே போடுங்க, ஊடகத்தில் போடுங்க. இது மாதிரி தேவையாக இருந்தால் எங்களோட அறக்கட்டளைக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா, ஒன்று கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஏழ்மையில இருக்கிற குழந்தைகளுக்கு நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மதிப்பெண்
ஒரு நிர்ணயிச்சு ஒரு 70 மார்க் 75 மார்க்குக்கு மேலே வர்றவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் உதவி செய்கிறோம். ஏன்னா அதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் விட்டுட்டு அதில் அரசு பள்ளியில் பயிர்றவங்களுக்கும் நாங்கள் இது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அதனால் இது வந்து அவங்களுக்கு போய் ரியல் நீதிக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட எண்ணம். அதனால் அதுக்காக நாங்கள் இந்த ஸ்கீம்ஸ் வச்சுருக்கோம். யாராருக்கு இதில் விருப்பமோ, யாராருக்கு இந்த கேட்டகரியில் வருவாங்களோ அவங்களாம் விண்ணப்பிக்கலாம். அவங்களோட நம்பர்ஸை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். www.walksgroup.com அப்படிங்கிறது எங்களோட வெப்சைட்டோட இது. அதுலேயே லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். அதில் இருக்கிற நம்பரில் நீங்கள் கேட்டு உங்களுக்கான எந்த சந்தேகமாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பள்ளிகளில் பயில்ற குழந்தைங்களுக்கு ஏப்ரல் மாத கடைசிக்குள்ளே அதை விண்ணப்பிச்சிருக்கணும். அதே மாதிரி கல்லூரிக்கு போகிற குழந்தைங்க, கல்லூரிக்கு போகிற மாணவ மாணவிகள் மே மாதத்துக்குள்ளே இதை விண்ணப்பிச்சிருக்கணும். அப்போ தான் இது வந்து அவங்க கடந்து போகிற ஆண்டுக்கு அது உபயோகமாக இருக்கும். அதனால் அவங்கள தேர்வு பண்ணுறதும் எங்களுக்கும் சுலபமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து யாராருக்கு விருப்பமோ அவங்க இந்த டைம் பீரியடுக்குள்ள அதை அப்ளை பண்ணி வாங்கிக்குமாறு கேட்கிறேன். தமிழ்நாடு முழுக்க மூன்றாவது பாலினத்துக்கும் உண்டு, கண்டிப்பா உண்டு. அது நாங்க வேற மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து இந்த கல்வியின் அடிப்படையில செய்யல. அவங்களுக்கு வந்து இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்க வந்து ஒரு அறக்கட்டளை எங்க அறக்கட்டளையிலேயே ஒரு பகுதியாக இன்னொரு அறக்கட்டளை வச்சிருக்கோம். அதுல மூலியமா அவங்களுக்கு சுய உதவி வேலைகளை அவங்களே ஏற்படுத்தி கொள்ள அவங்களுக்கான மைக்ரோ ஃபைனான்ஸுக்காக ஒரு 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வந்து நாங்கள் நிதி உதவி கொடுக்குறோம். அதை வச்சு அவங்க வந்து சுய உதவி குழு மாறி அவங்களே சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒன்று அவங்க கடலை மிட்டாய் விற்கிறாங்க, இல்லை ஏர்பில்ல விற்கிறாங்க, இல்லை சீப்பு விற்கிறாங்க, இல்லை பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க. இது மாதிரி ஆன சின்ன பொருட்களை தான் அவங்க விற்கிறாங்க. அதை அவங்களே அவங்க வீட்டில் தயார் செய்து அவங்களே வியாபாரம் செய்யறதுக்கு ஏதுவாக இதை செய்கிறோம். இதே மாதிரி தான் மாற்றுத்திறனாளி இவங்களுக்கு 3ஆம் பாலினத்திற்கும் அதே மாதிரி ஸ்கில் செட் டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ரெண்டு தலைமுறை 3வது தலைமுறை இதே லெகசி நீங்க வந்து ஷோல்டர்ல பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னிக்கும் மாடர்ன் டெக்னாலஜிக்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் ஒரு யூத் அவங்களோட விஷயத்தை புதுசாக பேசிக்காக என்னென்னா மைண்ட் செட் வந்து வளர்ச்சியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹோப்பே இல்லாமல் இருந்தோம்னா அது வந்து தோல்வி தான். நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை தேடி தான் போகணும். அதுதான் அப்பா சொன்ன மாதிரி படிப்பில் கூட சரியில்லைன்னா நம்ம எந்த பாதையில் வளரோன்னு நம்ம பார்க்கணும். அது வந்து கல்வியாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இல்லை பதவியாக இருக்கட்டும். ஸோ அது எது நம்மளுக்கு ஏற்ற ஸ்கில் செட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளரணும், அதுக்கு தான் நம்ம போகணும். ஸோ அது அப்படி தான் அதான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம வளர்கிற வரைக்கும் வளர்றதுக்கு என்ன பண்ணணுமோ பார்க்கணும். நேற்றை விட இன்னைக்கு வளர்ந்துருக்கோமா பார்க்கணும். வளர்ந்த மட்டும் பத்தாது, நம்ம மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும். அதுதான் நம்ம சொல்ல முடியும். தேங்க்யூ.